ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மின்னல் ஈஸி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு நல்ல மல்டி ரீசார்ஜ் ஆப்பை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கம்பெனியில் டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி எடுத்து ஜாயின் பண்ணால் என்னென்னவெல்லாம் இருக்கும், எவ்வளோ கமிஷன் கிடைக்கும் அப்படின்றத பற்றி தாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நம்ம ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி எடுக்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நல்லா சம்பாதிக்கிறதுக்காக தான். நம்ம நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னா அதில் நல்லா கமிஷன் கொடுத்துருக்கணும். அப்போ தான் நல்லா சம்பாதிக்க முடியும். அதனால் நம்ம கம்பெனியில் எவ்வளோ கமிஷன் தராங்க அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கலாம். கமிஷன்ஸ் மொபைலுக்கு பார்த்திங்கன்னா ஏர்டெல்லை பொறுத்த வரைக்கும் 3.5 தராங்க, பிஎஸ்என்எல்க்கு 4.5 தராங்க, மற்ற எல்லா கம்பெனிக்குமே 4% தராங்க. ஐடியா, ஜியோ, வோடஃபோன். டிடிஹெச்சை பொறுத்த வரைக்கும் டிஷ் டிவி, சன் டைரக்ட், டாடா ஸ்கை எல்லாத்துக்குமே 4% கொடுத்துட்றாங்க. மற்ற கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஏர்டெல் பார்த்திங்கன்னா 3%, 2.8% இப்படி தான் தருவாங்க. ஜியோ, ஏர்டெல் அந்த மாதிரி, ஜியோ, வோடஃபோன், சன் டைரக்ட், டிஷ் டிவி இதை பார்த்திங்கன்னா 3.5 இந்த மாதிரி தான் கொடுத்துட்ருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அதிகமாக கமிஷன் தந்ததே இந்த கம்பெனி தான். ஆல் நெட்வொர்க் 4% தராங்க. ஸோ அதனால் கமிஷன் எதுவும் பிரச்சனை இல்லை, நல்லாவே இருக்குது. இதில் வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். மொபைல் ரீசார்ஜ் இருக்குது. மல்டி ரீசார்ஜ்னாவே எல்லா கம்பெனியும் வந்துடும், அது உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே எல்லாமே தெரிஞ்சிருக்கும். டிடிஹெச் ரீசார்ஜ். நெக்ஸ்ட் இதில் எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணிக்கலாம். இது ஒன்று அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. எல்லா இதுவுமே இருக்குது, பாருங்கள். டிஎன்இபி தமிழ்நாடு கூட இருக்குது. ஸோ எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் என்ன இருக்குது, நம்மளுக்கு ரீட்டெய்லர் லிஸ்ட் இருக்குது. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி எடுத்துகிட்டு பின்னாடி நம்ம ரீட்டெய்லர் ஐடி க்ரியேட் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஐடியெல்லாம் இதில் தான் வந்து நிற்கும். யாரோட பேரில் பண்ணியிருக்கோம், அவங்களோட வேலண்ட்டில் எவ்வளோ இருக்குது, அவங்களுக்கு ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்னா நம்ம வேலண்ட்லேருந்து அவங்க வேலண்ட்டுக்கு காசு போடணுன்னா ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டு எவ்வளோ அமௌண்ட்டோ கொடுத்துட்டு ப்ரொசீட் டு ட்ரான்ஸ்ஃபர் அதை கொடுத்தா அவங்களோட வேலண்ட்டுக்கு பேலன்ஸ் போயிடும். அவங்களுடைய வேலண்ட் இருந்து நம்ம காசு எடுக்கணுன்னாலும் எடுத்துக்கலாம். ஃபண்டு ரிவெண்ட் இருக்கு இல்லையா, இதை கொடுத்துட்டு எவ்வளோ அமௌண்ட்டை போட்டால் ப்ரொசீட் டு ரிவெண்ட் அப்படின்னு கொடுத்தா திரும்ப அவங்க வேலண்ட்டு இருந்து நம்ம வேலண்ட்டுக்கு காசு வந்துடும். இதுதான் ரீட்டெய்லர் லிஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு க்ரியேட் நியூ டவுன்லைன் இருக்குது இல்லையா, இதுதான் நம்ம ரீட்டெய்லர் ஐடி க்ரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். நேம், அவங்களோட நேம் போட்டுக்கணும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் நம்பர். அவங்க எந்த நம்பரில் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறாங்களோ அதனுடைய நம்பர் கொடுத்தா தான் இதில் ஐடி க்ரியேட் ஆகும். ஏன்னா வாட்ஸ்அப்புக்கு தான் யூசர் ஐடி, பாஸ்வேர்டு எல்லாமே சென்ட் ஆகும். அதனால் வாட்ஸ்அப் நம்பர் மட்டும் கரெக்டாக போட்டுக்கோங்க. இது இமெயில் ஐடி, அவங்களுடைய ஆதார் நம்பர், பேன் நம்பர், அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து. குஜராத் அப்படின்ற இடத்துல வந்து நம்ம ஸ்டேட்டோட நேம் போட்டுக்கோங்க. தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கிட்டு ப்ரொசீட் டு க்ரியேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, நீங்கள் எந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு உடனடியாக யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் சென்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு டெய்லி ரிப்போர்ட். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் ஓப்பன் ஆகும்போது எவ்வளோ நம்மளுடைய வேலண்ட்டில் பேலன்ஸ் இருந்துச்சு, பிறகு நம்ம பார்க்கும்போது எவ்வளோ வேலண்ட்டில் பேலன்ஸ் இருக்குது அப்படின்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ சம்பாதிச்சிருக்கும் அப்படின்றதுக்கான இது. நான் பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிக்கு இது வேலண்ட்டில் 76 ரூபா 39 பைசா இருந்திருக்கு. ஸோ நான் மார்னிங் 9 மணிக்கு இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா 80 ரூபா இருக்குது. ஸோ எனக்கு 4 ரூபா கமிஷன் வந்திருக்கு. சரி, ஓகே. டெய்லி ரிப்போர்ட்ன்றது அதுக்காக. இப்போது டவுன்லைன் ரீசார்ஜ் ரிப்போர்ட் இது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா, இதில் தான் நம்மளுடைய ரீட்டெய்லர்ஸ் எல்லாம் எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணுறாங்க, எந்த நம்பருக்கு பண்ணுறாங்க, அவங்க பண்ணுற ரீசார்ஜ் சக்ஸஸ் ஆகுதா, ஃபெயிலியர் ஆகுதா, இல்லை பெண்டிங்கில் வந்து நிற்குதா, அவங்களுக்கு எவ்வளோ கமிஷன் போகுது அப்படின்றத பற்றி இதில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மணி பிரசாந்த் அப்படின்றவர் ஜியோவுக்கு 199 ரூபா ரீசார்ஜ் பண்ணியிருக்காரு. அவருக்கான கமிஷன் வந்து 6 ரூபா 96 பைசா போயிருக்கு. ஸோ இதே போல் தான் வெங்கடேஷ பெருமாள் அப்படின்றவர் 149 ரூபாய்க்கு ஜியோவுக்கு ரீசார்ஜ் பண்ணியிருக்காரு. அவருக்கான கமிஷன் வந்து 5 ரூபா 21 பைசா போயிருக்கு. ஸோ இதுக்காக தான் இந்த டவுன்லைன் ரீசார்ஜ் ரிப்போர்ட்டு. நெக்ஸ்ட்டு இந்த டவுன்லைன் லெட்ஜர் ரிப்போர்ட்டுன்னு இருக்கு இல்லையா, இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ முன்னாடி வந்து நம்ம ரீட்டெய்லருக்கான கமிஷன் எப்படியெல்லாம் போகுது அப்படின்னு பார்த்தோம். இது வந்து அவங்க நம்ம ரீட்டெய்லர் பண்ணுற ரீசார்ஜிலேருந்து நம்மளுக்கு எப்படி கமிஷன் வருது அப்படின்றதுக்காக. இதை பாருங்கள், கடைசியிலேருந்து பாருங்கள், 65 பைசா, 25 பைசா, 25 பைசா, 75 பைசா, இதெல்லாம் எனக்கு வந்த கமிஷன்ஸ். கடைசியாக பாருங்கள், 78 ரூபா 58 பைசா இருந்திருக்குது. 25 பைசா எனக்கு கமிஷன் வந்து 78 ரூபா 52 பைசா இருந்திருக்கு. பிறகு எனக்கு 1 ரூபா கமிஷன் வந்திருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய வேலண்ட்டில் 79 ரூபா 51 பைசா இருக்குது. இப்படி தாங்க நம்மளுடைய வேலண்ட்டில் கேஷ் ஆட் ஆகும். ஸோ
இது ஒரு நல்ல சம்பாதிக்கிறதுக்கான இடம், ஒரு நல்ல பிஸ்னஸ் தான் இது சொல்லப்போனால். நம்ம நிறைய கடைகளை பிடிச்சி நிறைய ரீசார்ஜ் பண்ண வச்சோம்னா நம்ம பண்ண வைக்க தேவையில்ல, நம்ம ரீட்டெயிலர் ஐடி மட்டும் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டா போதும். நம்ம ரீட்டெயிலர் நிறைய ரீசார்ஜ் பண்ணாங்களேன்னா நம்மளுக்கு நல்லா ஈஸியாக காசு சம்பாதிக்கலாம், நிறைய கமிஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான், நீங்கள் நல்லாவே சம்பாதிக்கலாம். நானும் இந்த ஐடி வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நல்லா தான் இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டால் உங்களுக்கும் இந்த ஐடி வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஒரே நிமிஷத்தில் உங்களுக்கு யூஸ் ஐடி பாஸ்வேர்டு வந்துடும், நீங்களும் சம்பாதிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. இன்னும் நம்ம கம்பெனியில் நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மணி ட்ரான்ஸ்ஃபருக்கான ஐடி கொடுத்துக்கிட்டு இருக்கோம், ராபிபே ஐடி கொடுத்துட்ருக்கோம், வசந்தம் ரீசார்ஜ் ஐடி கொடுத்துட்ருக்கோம், ஈஸி பே சர்வீஸ் அப்படின்ற கம்பெனிலேருந்து ஏஇபிஎஸோட சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து கொண்டு இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பயனில்லாமல் போனாலும் நிச்சயமாக உங்களோட ஃப்ரெண்டோ இல்லை ரிலேட்டிவ்ஸோ கண்டிப்பாக மளிகை ஷாப்பு, மெடிக்கல் ஷாப்பு இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி தந்ததாக இது அமையும். ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.